இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என்னுடைய பெயர் மைக்கேல் ஜெயந்தி. என்னை இந்த இடத்துல சாட்சியை கொண்டு வந்ததற்காக இறைமகன் இயேசுவுக்கு கொடான கொடி நன்றி. கடந்த போன வருடம் சில பிரச்சனை, என் மகன் ஒரு பெண்ணை அன்பு செய்தான். அதில் திருமணம் கொஞ்சம் தடையாக இருந்ததுனால நான் மே மாதம் அது நடந்துச்சு அந்த புதுமை. அப்போ 9 நாளும் 9 ஜெபமாலை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டு லாஸ்ட் நாள் ஜெபமாலை முடித்து 5 o'clock மாஸ் பார்த்துட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது 6 மணிக்கு ஒரு அம்மா ப்ளூ கலர் சேலை உடுத்துக்கிட்டு அப்படியே என் பக்கத்தில் என் கையில் ஜெபமாலை வச்சுட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. நான் உடனே எழும்பிட்டு என்னன்னு தெரியலையே ஏசப்பா அப்படின்ட்டு இருந்துகிட்ருக்க நேரத்தில் தான் என்னுடைய தம்பி மனைவி மாதாமுடைய சுருவம் ப்ளூ கலரில் குழந்தை இயேசுவையும் கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் இது 9:30 மணிக்கு அன்னைக்கே நடந்துச்சு காலையில். அப்போ இது எந்த மாதான்னு கேட்கும்போது இவங்க பெரிய நாயகி அம்மா அப்படிங்கும்போது அப்போ தான் அங்கே எல்லாத்துலேயும் சொன்னேன், எனக்கு இந்த ஜெபமாலை கொடுத்தது பெரிய நாயகி அம்மா தானு. போன வருஷம் அந்த நேரத்தில் நான் அன்றைக்கி சொன்னேன், அம்மா நான் உங்கள் ஆலயத்துக்கு வருவேன், என் மகனுக்கு நீங்கள் இந்த திருமணம் நல்லபடி. அதே மாதத்தில் அடுத்த மாதமே என் மகனுக்கு திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நான் நினச்சது இந்த ஆலயத்துக்கு வருவேன்ட்டு. ஆனால் என்னால் நிறைய இதில் வர முடியல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக கொடான கூட நன்றி. மாதம்மாவை மறக்கவே முடியாது. எல்லோரும் ஜெபமாலை பண்ணுங்க, அம்மாவை மரியே வாழ்கன்னு சொன்னாவே போதும். அம்மா ஓடி அன்றைக்கி எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செஞ்சது போல் அந்த அம்மாவை நினச்சாவே கோடி புதுமைகள் நடக்கும். நன்றி. மரியே வாழ்க.